வெல்கம் டு ஸ்டே யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் தொக்கு எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். சிக்கன் தொக்குக்கு தேவையான மசாலாலாம் நான் ஃப்ரெஷ்ஷா தான் அரைச்சு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெயை ஊத்தி பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் அதுல உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் கலர்ல சேஞ்ச் ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல மைய வதங்கினதும் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் சேர்த்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் அதுல சிக்கன் பவுடர், சில்லி பவுடர் சேர்த்து கூடவே வீட்டுல அரைச்ச ஸ்பெஷல் பவுடர் இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்பெஷல் பவுடருக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷல் பவுடர் தான் சிக்கன் தொக்குக்கு நல்ல ஸ்மெல்லையும் டேஸ்டையும் கொடுக்கும். சிக்கனையும் மசாலாவையும் நல்லா எண்ணெயிலேயே பரட்டிக்கலாம். அதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் தொக்கு எப்படி நல்லா ஆயில் திரண்டு வந்திருக்குன்ட்டு. அவ்வளவுதான், என்னோட ஸ்டைல்ல சிக்கன் தொக்கு ரெடி. நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி சிக்கனை வச்சு சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோட லிங்க் வேணும், ஐகால்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் தொக்கை சாதம், சப்பாத்தி, பரோட்டா கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ஸ்பெஷல் மசாலா பவுடர் செய்து சிக்கன் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.